எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து 2வது பாப்பாக்கு மொட்டை அடிக்கலான்னு சொல்லி முத்தூர்ல இருக்க செல்வகுமார சாமி கோயிலுக்கு தாங்க நாங்க போயிருந்தோம். அதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். போனதும் வந்து பொங்கல் வச்சுட்டு பாப்பாவ மொட்டை அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டோங்க. மொட்டை அடிச்சுட்டு குளிக்க வச்சுட்டு பார்த்தா பாப்பாக்கு முடி நெறையாவே இருந்துச்சு. அப்புறம் 2, 3 காயமாயிருச்சுங்க பாப்பாக்கு. அதனால வேற ஒருத்தவங்க வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஆள் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவிங்க கிட்ட போய் அந்த முடி இருந்ததெல்லாம் வந்து அவிங்க கிட்ட போய் அடிச்சுட்டோங்க. அடிச்சுட்டு 2வது வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றக்குள்ள போயிருந்தோம். இப்போ வந்து முத்தூர் செல்வகுமார சாமி கோயில்ல கோவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கங்க. அதனால சாமி சிலைய எடுத்து தனியா வச்சிருக்காங்க. நாங்க முன்னாடி நாளே ஃபோன் பண்ணி அபிஷேகம் பண்ணணும் இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தோங்க. அவங்க வந்துட்டு அபிஷேகம் பண்ண முடியாது, சாமி எடுத்து தனியாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மொட்டை அடிச்சுட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டோங்க. சாமி கும்பிட்டு 2வது குப்பண்ணசாமி கோயிலுக்கும் செல்வநாயகி அம்மன் கோவிலுக்கும் போயிருந்தோங்க. 2 கிலோ வர மாதிரி சேவல் ஒன்று பிடிச்சிட்டு போயிருந்தோம், அடசல் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சாமி கும்பிட்டு சேவலை கொண்டு போய் எல்லாம் வெட்டி கொடுத்தாங்க, கறியெல்லாம் செஞ்சுட்டு அதை கொண்டு போய் சாமிக்குள்ளே கோவிலுக்குள்ளே சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு 2வது வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டு சாப்பாடு வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம கொண்டு போனது சமைச்சது அந்த சமைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அங்கே இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.